ஸ்பீடு அல்லதுங்க, பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு இந்த ரிவரில். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்களே. பா இந்த மாதிரி அன்ரிசர்வ்டு ஸ்லீப்பர் கோச்சுனா அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகலாம். 2 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க நமக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அன்ரிசர்வ்டுக்கும் நம்ம ஏசி கோச்சுக்கும் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வெல்டிங் போட்டாங்க. அதனால் ஈஸியாக அந்த சைட்லாம் போக முடியாது. இதில் பாருங்களேன், ட்ரெயினில் சாப்பிட்ற எல்லா திங்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க இப்படி கீழே கொட்டிடுறாங்க. இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து குப்பை தொட்டி, இங்கே தான் வந்து அவங்க போடுவாங்க. அந்த ஓரத்தில் ஒருத்தவங்க போகிறாங்கல்ல, ஒரு அக்கா அதை விற்றுட்டு போகிறாங்கல்ல, அது என்ன தெரியுமா? இந்த குட்கா, பான் பராக் அதெல்லாம் விற்றுட்டு போயிட்டு இருக்காங்க. அசால்ட்டாக ட்ரெயினுக்குள்ளே வந்து விற்றுட்டு இருக்காங்க. நான் அந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் விற்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த குட்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்து விற்கிறாங்க. தலையை விடாதீங்க, உள்ளே போங்கடா. ஓ இன்சைடு கம்பி வருதுடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? காலையில் தான் ரீஃபில் பண்ணாங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எதுக்கு தண்ணியை திறந்து விட்றாங்கன்னு தெரில. அவ்வளோ தண்ணிங்க கொஞ்சோண்டு இல்லைங்க, நிறையா போயிட்டுருக்குது. எதனாலன்னு தெரில. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ராஜஸ்தானில் தான் இருக்கோம். ராஜஸ்தானில் பகத் கி கோத்தி அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் தான் நிற்கிறேன். என்னடா இருட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடிய காலை 5 மணி ஆகுதுங்க. நமக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் நிற்குதுல்ல, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 40 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நம்ம சென்னை வந்து சேர போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பகத் கி கோத்தியிலேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வர சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட 41 மணி நேரம் அந்த ஒரு ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு ட்ரெயினுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜின் என்ன இன்ஜின் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம், ஓகேங்களா? இன்ஜின் பார்த்தீங்களா, WAP7 அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நானுமே இப்போ கொஞ்சம் இன்ஜின் பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால தான் நமக்கெல்லாம் நேம் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் காட்டுறேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட அன்ரிசர்வ்டு. எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்களேன். காலையில் 5 மணி தான் ஆகுது, 5:40க்கு எடுத்துருவாங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்டியாக தான் இருக்குது இந்த மொத்த கோச்சுமே. இந்த ஒரு கோச் எம்டியாக இருக்குது. அதுக்கடுத்து அந்த ஒரு கோச்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தான். இதுவுமே எம்டியாக தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ரஷ்ஷுமே இல்லாமல் ஜாலியாக அப்படியே ஃப்ரீயாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்டேஷன் தாண்டினதுக்கப்புறம் வந்து ஃபுல் க்ரௌட் ஏறிடும். ஸோ இது வந்து மெயின் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ஸ்டார்டிங் இங்கேருந்து டிபார்ச்சர் ஆகிறதுனால வந்து க்ரௌட் எதுவுமே இல்லை, ரொம்ப எம்டியாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன் தான் வந்து இந்த மாதிரி கோச்சஸ் எல்லாமே எம்டியாக இருக்கிறதுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இன்னும் நம்ம வந்து 40 மணி நேரம் இந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ கூட்டம் வருது, எந்த ஸ்டேஷனில் அதிகமாக ஏறுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்வலாக எப்போதும் இருக்க மாதிரி எல்லாமே நீட்டாக க்ளீனாக தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் கிளம்பினாலும் அந்த ஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க, ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும். ஸோ இதுக்கப்புறம் போக தான் தெரியும் இந்த ட்ரெயின் என்ன கதியில் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு விஷயங்க, நம்ம வந்து இதே ட்ரெயினில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சென்னையிலேருந்து இங்கே பகத் கி கோத்திக்கு வந்திருப்போம் ராஜஸ்தானுக்கு. சேம் அதே ட்ரெயினில் தான் ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயினில் வந்து பேண்ட்ரி கார் கிடையாது. ஸோ அது ஒன்று தான் இருக்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இங்கே வர லோக்கல் பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அவங்களே வந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்களாம், ஃபுட் எல்லாமே. ஸோ அந்த ஒரு ரீசனால் வந்து இதில் வந்து பேண்ட்ரி கார் கிடையாதான். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் லான்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 இயர் தான் ஆகுது. ஸோ அந்த 1 வருஷத்துக்குள்ளே இன்னும் பேண்ட்ரி கார் வரல. மேபி போக வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் உங்களுக்கு உள்ளே போய்ட்டு உங்களுக்கு கோச் காட்டுறேன். இதுதாங்க நம்ம புக் பண்ணியிருந்த கோச்சு, அதாவது செகண்ட் ஏசி. இதுக்கு ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3339 ரூபா, டேக்ஸ் எல்லாம் சேர்த்து. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஏசி கிடையாது, ஸ்லீப்பர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஏசி, அப்புறம் செகண்ட் ஏசி. ஸோ இது மட்டும்தான் இருக்குது. நம்ம வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சைடு லோவரில் வந்திருப்போம், அந்த டைம் கிடைக்கல. ஸோ அதனால் சைடு அப்பர் போட்டாச்சு. இங்கிட்டு வந்து ஸ்லீப்பரு எல்லாம் வித்தெல்லாம் நல்லா அகலமாக இருக்குது. ஆனால் என்ன தான் செகண்ட் ஏசினாலும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ட் ஏசியில் இருக்க மாதிரி தான் அந்த சைடு அப்பர் சைடு லோவர் ரெண்டுமே வந்து அதே சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கொஞ்சம் ஒரு அகலமாக அதோட வித்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நமக்கு லக்கு இல்லை, பரவாயில்ல. இதில் தான் நம்ம 40 மணி நேரம் போகலாம். போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜலோர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வரும். அங்கே தான் வந்து ஃபுல் க்ரௌடுமே ஏறும். ஏன்னா அந்த சைடு ஃபுல்லாக அந்த ராஜஸ்தான் பீப்புள் இருப்பாங்கள்ல, அந்த மார்வாரி பீப்புள்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வில்லேஜில் தான் வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஜலோர் ஸ்டேஷனில் தான் வந்து ஏறுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக இந்த ட்ரெயினே விட்டதான். ஏன்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் ட்ராவல் பண்ணணும்னா அவங்க மாறி போகணுமா. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. இன்னும் 2 ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம இந்த ஜோத்பூருக்கு வருது. பட் ஜோத்பூருக்கு வர்றதுனால அது வந்து வேறு ரூட்டில் வருதான், இந்த ஜலோர் ரூட்டில் போகாதான். ஸோ அதனால் வந்து இந்த ட்ரெயினை வந்து இந்த ரூரல் பீப்புளெலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களாம். ட்ரெயின் கரெக்டாக கிளம்பிடுச்சுங்க. 5:40 எடுத்திருக்காங்க. கரெக்டாக கிளம்பிடுச்சு, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குஜராத் ஸ்டேட்டுக்குள்ளே அஃபிஷியலாக என்ட்ரு ஆகிருக்கோம். மகேசேனா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்டேஷன் கடந்துருச்சுங்க. 5:40க்கு நம்மளோட ட்ரெயின் ஷார்ப்பாக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்டாப் கழிச்சு இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 12:30 ஆகுதுங்க, மதியம் 12:30.
ஸோ நல்ல தூக்கம், பயங்கரமாக போயிட்டுருக்கு ட்ரிப்பு. இந்த ட்ரெயினில் ஏறின உடனே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக தூக்கங்க. ஏன்னா நைட்டு வந்து நம்ம லேட்டாக தான் ட்ரிப்பு அங்கே இதுக்கு ஒரு ட்ரெயின், டெசர்ட் ட்ரெயின் ட்ரை பண்ணியிருப்போம். போன எபிசோட் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த எபிசோடுக்கு அடுத்து வந்து லேட்டாக தான் வந்தேன். ஒரு 12 மணிக்கே நம்ம தான் வந்து ரூமில் வந்து ஸ்டே பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமே 3 மணிக்கு திரும்ப எழுந்திரிச்சு நம்ம வந்து இந்த ட்ரெயினை பிடிக்க வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதனால் தூங்கலை. அதனால் வந்து நல்ல ஒரு 6 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு இப்போ 12 மணிக்கு எழுந்திரிச்சாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 3 ஆகுதுங்க. இப்போ வந்து ஏதோ ஒரு மகேமா தேவா ஏதோ ஒரு ரோடுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஷன் நேம் ஆட் பண்ணுறேன். அங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஹால்ட்லாம் கிடையாது, சும்மா வந்து அந்த சிக்னலுக்காண்டி நிப்பாட்டி போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் லேன் தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 லேன் இருக்கும்ல, ஒரு லேனில் வந்து இன்னொரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகி போகும்ல. ஸோ அதுக்காண்டி நிப்பாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பையன் வந்து வீடியோவில் வரணுங்கிறான். ஹாய் சொல்கிறா. ஹாய். அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்குங்க. நமக்கு வந்து இன்னும் வந்து நாளைக்கு நைட்டு தான் போவோம். இப்போ 3 மணினா வந்து நாளைக்கு நைட்டு 11:30க்கு தான் போவோம். இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரத்துக்கிட்ட இருக்குது நம்ம அந்த ட்ராவலில். ரொம்ப ஒரு பெரிய லாங் ஜெர்னி தாங்க. போர் அடிக்காமல் போனால் தான் ஒன்றும் பிரச்சனை. இங்கே வந்துங்க இந்த மாதிரி ஏசி கோச்சுங்கிறதுனால பீப்புள் வந்து யாரும் பேச மாட்டாங்க. அப்படியே அவங்க இடத்துல வந்து அப்படியே தூங்கிட்டு ஏதாவது படம் பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி அன்ரிசர்வ்டு ஸ்லீப்பர் கோச்சுனா அப்படியே ஜாலியாக பேசிட்டு போகலாம். அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். லாங் ட்ராவலாக இருக்குது அப்படின்ட்டு தான் ஏசி கோச் புக் பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்லீப்பரில் வந்துருந்தால் இன்னும் நல்லா ஃபன்னாக போயிருந்திருக்கும். 2 சப்ஸ்கிரைபர் கிடச்சிட்டாங்க நமக்கு. வேர் ஆர் கோயிங்? சென்னை. ஓ, இவங்களும் சென்னை தான் வர்றாங்களாங்க. ஸோ ஓகே, ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. 2 பேருக்கு ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டாச்சு. நமக்கு 2 பேரும் இங்கே நார்த் இந்தியாவில் கிடச்சிருக்காங்க. அதான் ட்ரெயின் எடுத்துருவாங்க, கிளம்பலாம் உள்ள. இங்கே வந்துங்க இந்த அன்ரிசர்வ்டு பார்த்தீங்கன்னா இன்னமும் எம்டியாக தான் இருக்குது. நம்ம காலையில் 5 மணிக்கு கிளம்பி இப்போ 3 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 ஹவர்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஆனால் அன்ரிசர்வ்டு கோச் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எம்டியாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன். ட்ரெயின் இன்னும் எடுக்கலைங்க. ட்ரெயின் எடுத்துருவாங்கன்ட்டு உள்ளே போனேன், ஆனால் எடுக்க மாட்றாங்க. ஏன்னா இன்னும் அந்த இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகலை போல். இங்கே பாருங்கள், உள்ளே அன்ரிசர்வ்டு எப்படி ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக எம்டியாக தான் இருக்குது. அன்ரிசர்வ்ட்லேயே வந்திருக்கலாம் போல், தெரில என்னன்ட்டு. இதாங்க அந்த ஸ்டேஷன் நேமு. அதில் பாருங்கள் போட்டிருக்கு, அதில் பார்த்து படிச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க. அன்ரிசர்வ்டுக்கும் நம்ம ஏசி கோச்சுக்கும் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி வெல்டிங் போட்டாங்க. அதனால் ஈஸியாக அந்த சைட்லாம் போக முடியாது. அது ஒன்று தான். ஏங்க இப்போ ஒரு வந்தே பாரத் போணுச்சுல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்லேருந்து போயிட்டுருக்கு. நமக்கும் இங்கே அகமதாபாத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்கும். அதுக்கு வழி விடுறதுக்காண்டி இதை சைடில் போட்டுட்டு அதை ஓவர்டேக் பண்ணி விட்ருக்காங்க. என்ன நியாயமாக அது? கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் அந்த ஸ்டேஷனில் நிற்கிறோம், அந்த வந்தே பாரத் போகிற வரைக்கும். பார்த்துக்குங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 ஆகுதுங்க. ஒரு அழகான சன்செட்டோடு பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு காட்டுற சன்செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், வரும் பாருங்கள். அப்படியே பயங்கரமாக இருக்குது. அப்படியே எல்லோ விஷயம் தெரியுது. இன்னும் ஒரு 1 ஹவரில் வந்து குஜராத்தை நம்ம கிராஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரி ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம குஜராத்துக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்துக்கோங்க, மதியம் வந்து 1 மணிக்கு நம்ம அந்த குஜராத் ஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பித்தது. இன்னுமே வந்து இந்த குஜராத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 6 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி போகுதுங்க. அதாவது ராஜஸ்தான், குஜராத், அப்புறம் மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திரா, ஃபைனலாக நம்ம தமிழ்நாடுங்க. ஸோ இப்படி 6 ஸ்டேட்டை கடந்து ஒரு 32 ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி நம்ம சென்னைக்கு போகுதுங்க. இதில் வந்து பேண்ட்ரி கார் இல்லை அப்படிங்கிறதுனால ஆர்டர் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நைட்டு டின்னருக்கு வந்து இப்போயே வந்து ஆர்டர் எடுத்துடுறாங்க. ஸோ அந்த ஆர்டரில் தான் வந்து நம்ம சப்பாத்தி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். 150 எப்படி இருக்கேனுங்கிறத நான் பார்த்துட்டு சொல்கிறேன். நைட்டு வந்து ஒரு 8 o'clock இந்த மாதிரி கொடுப்பாங்களாம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நந்தூர்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு 1500 கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணுங்க. ஆல்மோஸ்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 9:40 ஆகுது. நம்ம நாளைக்கு நைட்டு தான் போய் சேருவோம். இப்போ தான் வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. அந்த ஆர்டர் பண்ணியிருந்தாலும் 150 ரூபா அந்த வெஜ் தாலி, 5 சப்பாத்தி, அப்புறம் வந்து ரைஸு, அப்புறம் தால் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதான் சாப்பிட்டுட்டு ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நீங்கள் வர்ற மாதிரி இருந்தாலும் 2 நைட்டு 2 பகல் வந்து இந்த ட்ரெயினில் தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் ஜாலியாக இருக்கும். ஸோ அதுதாங்க. இந்த நந்தூர்பார் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு மேஜரான ஸ்டேஷனுங்க. அதாவது ராஜஸ்தான் போகிறது, குறிப்பாக இந்த பகத் கி கோத்தி போகிறதுல இது ஒரு மெயினான ரூட்டாக இருக்குது. இதுக்கு அடுத்து தான் அகமதாபாத், குஜராத் எல்லாமே நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் வந்து இந்த ஸ்டாப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நிப்பாட்டுறாங்க. ட்ரெயின் எடுக்க போகிறாங்க. நான் அப்படியே உள்ளே போகிறேன்.
நேரம் மறுநாள் காலை 8:30 மணி. என்னடா பிக் பாஸ் மாதிரி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க அப்படி தாங்க போயிட்டுருக்கு. நம்ம எப்படியோ ஒரு நாள் நைட்டை வந்து இந்த ட்ரெயினில் கடந்தாச்சு. நேற்று நைட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாராஷ்டிராவுக்குள்ளே நந்தூர்பார் அப்படிங்கிற ஒரு எண்டில் ஆரம்பிச்சிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்கர்ஷா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன், அது கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல, நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். அந்த ஸ்டேஷன் ஏதாவது மகாராஷ்டிராவோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஸ்டாப்புக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாராங்கல் தாங்க. தெலுங்கானாவில் இன்னும் வந்து ஒரு 250 கிலோமீட்டருக்கு அடுத்து தான் போயிட்டு நிப்பாட்டுவாங்க. ஸோ ஒரு பெரிய லாங் இதாக தான் இருக்க போகுது. இடையில வந்து ஸ்டாப்ஸ் கிடையாது. இப்போ மணி 8 ஆகுது. இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வாங்கிப்பாங்க. இதுதான் லாஸ்ட் ஸ்டேஷன், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான ஒரு ஸ்டேஷனு. இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரு 3-4 மணி நேரம் கழிச்சு தான் 12:30 மணிக்கு தான் போகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே இங்கே தான் வாங்கிக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நிற்கும்னு நினைக்கிறேன். இதில் பாருங்களேன், ட்ரெயினில் சாப்பிட்ற எல்லா திங்ஸையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க இப்படி கீழே கொட்டிடுறாங்க. அந்த சாப்பாடு வைக்கிற பார்சல் கவரு, சாக்லேட் கவரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து குப்பை தொட்டி, இங்கே தான் வந்து அவங்க போடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த பக்கத்து. இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம ஊர் சைடும் இப்படி தான் பண்ணுறாங்க. மகாராஷ்டிரா மட்டும் இல்லை. என்ன தான் கவர்மெண்ட்டும் புது ரயில்வே ஸ்டேஷன் திறந்து அதை ஒரு எப்படி சொல்கிறது ஃபாரின் அளவுக்கு கொண்டு போக நினச்சாலும் பீப்புள் அதுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்கள் பாருங்களே, பார்க்குற எல்லா பக்கட்டும் குப்பைங்க. எல்லாமே ட்ரெயினில் போகிற பேசஞ்சர்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் அந்த ஐஸ்கிரீமு, ஸ்பூனு, சாப்பாடு கவரு எல்லாம் அதுதான் கிடக்கு. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த பல்கர்ஷா ஸ்டேஷன் வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஏர்லியராகவே வந்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8:45 வர வேண்டியது, சாரி 8:50 வர வேண்டியது 8:45 வந்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். ஒரு 15 நிமிஷம் இங்கே தான் நிற்க போகிறோம். எதனா வாங்குறதுனா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருமே பேசஞ்சர்ஸ்லாம் வாங்குறாங்க. வாங்கிட்டு இதுக்கடுத்து வாராங்கல் தான். அது ஒரு 12:30 அந்த மாதிரி தான் போகும். ஸோ அதுதாங்க, எதனா இருந்தால் இங்கேயே வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்குள்ளே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நான் அது உள்ளே போயிட்டு என்னங்கிறத டீட்டெயிலாக கேட்குறாங்க. ஒரு அண்ணன் உட்காந்துருக்காங்க, அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே வந்துங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லேட்டு, அப்புறம் அங்கிட்ட வந்து இட்லி வடையெல்லாம் விற்றுட்ருக்காங்க. நான் வந்து பிரெட் ஆம்லேட் மட்டும் 2 வாங்கிட்டு இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அடுத்து வாராங்கல் ஸ்டேஷனில் போய்ட்டு வாங்கிடலான் இருக்கேன். இப்போ சூடாக போட்டுட்ருக்காப்புல. இது வந்து 80 ரூபாங்க. ஒரு பிரெட் ஆம்லேட் வந்து 40 ரூபாயாம். அதான். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு அந்த சென்னை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். யார் மெயின்டைன் பண்ணுறது, எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம். நீட்டாக இருக்குது, பயங்கரமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கிற ஸ்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்து டாய்லெட்டில் தண்ணி இருக்கும்ல, அதை வந்து ஊற்றிட்டு திரும்ப வந்து புது தண்ணி வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாதிரி பிரேக் கொடுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக எல்லா கோச்சில் உள்ள வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து புது வாட்டர் மாட்டுறாங்க. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் தாங்க, பரவாயில்ல. ஒரு வழியாக அந்த பல்கர்ஷா ஸ்டேஷன்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஒரு 15 நிமிஷம் பிரேக்குக்கு அப்புறம் இன்னும் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோமீட்ரு போனால் தான் வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் போய் சேர முடியும். 800 கிலோமீட்டருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நைட்டு ஒரு 10:30 ஒரு 11:30 போய்டும்னு நினைக்கிறேன். டிலே இருக்காது மோஸ்ட்லி. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து டைமிங் வந்து நிறையா இருக்குங்க. ஏன்னா இடையில சும்மா நின்று தான் போயிட்டுருக்காங்க. அங்கங்கே சிக்னல் இந்த மாதிரி போட்டு கிராசிங்காக, ட்ரெயின் கிராசிங் அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ட்ரெயினில் வந்தீங்கன்னா அங்கங்கே அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டியிருக்காங்க. அதாவது இந்த ட்ரெயின் மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டிவிஷன் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப க்ளீனாக இருக்குது. நான் சும்மாலாம் சொல்லலை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம நேற்று காலையில் ஏறி இருப்போம் 5 மணிக்கு. இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 3:30 ஆகுது. அடுத்த நாள் மதியம் 3:30 ஆகுது. இப்போ வரைக்குமே இந்த கோச்சை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இது சென்னை டிவிஷன் மெயின்டைன் பண்ணுறதுனால 3 தமிழ் ஒர்க்கர்ஸ் தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 3 அண்ணாங்க தான் வந்து டெய்லி மீன்ஸ் நான் நேற்றையிலேருந்து பார்க்குறேன் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கீழே மாப் போடுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு குப்பை இருந்தால் கூட எடுத்து கொண்டு போட்டு வராங்க. ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின்லேயே வந்து ஆன்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்ம எதுனா அர்ஜென்ட் அப்படின்னா அங்கே கால் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்களாம். ரெஸ்ட் ரூமில் எப்படி இருக்குது, உள்ளே நல்லா இல்லை அப்படின்னா உடனே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்களாம் வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே. ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இந்தியன் ரயில்வேஸ் போயிட்டுருக்குங்கிறத. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயவாடா ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் என்ட்ரி ஆகிடுவோம். நம்ம அங்கே போன ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நந்தூர்பார், ஆமாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட டிலே இருந்தது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லியராகவே வந்துட்டோம். அதுதான் எனக்கு புரியல. அப்போ வந்து இவங்க நினச்சாங்கன்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட முடியுது. பட் அந்த ஷெட்யூல் படி அங்கங்கே ஸ்டாப் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் அப்படியே டிலே ஆகுது. ஸோ அது ஒரு ரீசன் தான். அந்த ஓரத்தில் ஒருத்தவங்க போகிறாங்கல்ல, ஒரு அக்கா அதை விற்றுட்டு போகிறாங்கல்ல, அது என்ன தெரியுமா, இந்த குட்கா, பான் பராக் அதெல்லாம் விற்றுட்டு போயிட்டு இருக்காங்க. அசால்ட்டாக ட்ரெயினுக்குள்ளே வந்து விற்றுட்டு இருக்காங்க. நான் அந்த வாட்டர் பாட்டில் இதெல்லாம் விற்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இந்த குட்காலாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்குள்ளே வந்து விற்கிறாங்க. என்ன பண்ணுறது, அந்த பாருங்கள் அன்ரிசர்வ்டு பெட்டியில் ஏற போகிறாங்க. விஜயவாடாவுக்குள்ளே ஏர்லியராக வந்துட்டோன்னு சொன்னது ஒரு குத்தமாடா. ஸ்டாப் பண்ணிட்டாங்க வண்டியை, ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. கரெக்டாக ஷெட்யூல் படி வந்துட்டு இருந்தது. ஒரு 15 நிமிஷம் தான் முன்னாடி வந்துச்சு. கரெக்டாக ஷெட்யூல் படி எடுப்பேன் அப்படின்ட்டு நிப்பாட்டிட்டாங்களான்னு தெரில. மேபி சிக்னல் எதுவும் போட்டிருப்பாங்க போல்.
அந்த பாக்கெல்லாம் வித்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த பான் மசாலா அதெல்லாம் விற்கவே கூடாது இந்த ட்ரெயினுக்குள்ளே, எதையுமே விற்கக்கூடாது. பட் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஓகே ஏற்றுக்கலாம். பட் இதெல்லாம் வந்து ட்ரெயினுக்குள்ளே விற்கிற அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு போல். யாராவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யாராவது அஃபீஷியல்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா ஸோ முடிஞ்சவரை ஷேர் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். அதே மாதிரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்படி ட்ரெயின் நிற்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா விஜயவாடாக்கு முன்னாடி சிக்னல் இருக்குது. ஸோ அந்த சிக்னலில் வந்து நின்றுருக்கு. ஸோ ரெகுலராகவே இந்த மாதிரி விற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக அந்த சிக்னலில் நிற்கிது, உடனே ஏறிட்டாங்க, எடுத்தோன்னே இறங்கிட்டாங்க. அடுத்த ட்ரெயின் வந்து நிற்கும் போல் அதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்க ஃபேஸ்லாம் காட்டலைனா அது எதுக்கு, நமக்கு எதுக்கு பிரச்சனை. ஹாய், இங்கே பாருங்கள், அந்த பசங்க இன்னும் இங்கே தான் இருக்கானுங்க போல். நேற்று மதியம் பார்த்தோம், இன்றைக்கி மதியமும் அங்கே தான் இருக்கானுங்க. தலையை விடாதீங்க, உள்ளே போங்கடா. ஓ இன்சைடு கம்பி வருதுடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க. ஒரு வழியாக விஜயவாடா ஜங்ஷனுக்குள்ளே வந்துருச்சுங்க ட்ரெயின். ஃபைனலி விஜயவாடா ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இப்பா எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி ஒரு அம்ரித் பாரத் நின்றுட்டுருக்கு. இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த ட்ரெயினில் போனதில்லை. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 3 ட்ரெயின் விட்டுருக்கதா சொன்னாங்க. என்ன கதைன்னு தெரில. அதில் ஒரு நாள் போகணும். ஏங்க எல்லா ஸ்டேஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து திறந்து விட்டுறாங்க. அது நல்ல தண்ணியாக இருந்தாலும் சரி என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், எல்லா ஸ்டேஷன்லேயுமே வந்து இந்த மாதிரி 10 நிமிஷத்தில் வந்து தண்ணி எல்லாத்தையும் திறந்து விட்டுறாங்க. இப்போ தான் காலையில் தான் ரீஃபில் பண்ணியிருப்பாங்க. ஏன் இப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரில. எனக்கு தெரில இந்த ட்ரெயினோட கான்செப்ட் என்ன அப்படின்னு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், எதனால் தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா காலையில் தான் ரீஃபில் பண்ணாங்க ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எதுக்கு தண்ணியை திறந்து விட்றாங்கன்னு தெரில. எனக்கு ஐடியா இல்லை, சுத்தமாக ஐடியா இல்லை எதனால் அப்படின்ட்டு. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், அவ்வளோ தண்ணிங்க, கொஞ்சோண்டு இல்லைங்க, நிறையா போயிட்டுருக்குது. எதனாலன்னு தெரில. ஏங்க தண்ணி வந்து இந்த சைடு இருந்து தான் ஒரு கோச்சுக்கும் ரீஃபில் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த கோச்சில் ஆல்ரெடி தண்ணி இருக்குது. அது தெரியாமல் இதுக்கு மறுபடியும் போடுறாங்கன்னு தெரில. இங்கே பாருங்கள், எல்லா கோச்சிலையும் இங்கே வந்து மாட்டி விட்டுட்ருக்காங்க தண்ணியை. ஆனால் அந்த சைடு நிறைஞ்சு அது பாட்டில் போயிட்டுருக்குது. இவங்க வந்து தான் கழட்டி விடணும் போல். இதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி ரீஃபில் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிற மாதிரி ரயில்வேஸில் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஸ்டேஷன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி வந்து நிறைஞ்சு கீழே ஊற்றிட்டு இருக்கு. எனக்கு ஆப்போசிட்டில் இருக்க எல்லாருமே பாருங்களேன், என்னையே அப்படியே குருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா என்ன, நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 500 கிலோமீட்டரில் வந்து சென்னை போயிடுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 11:30 ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4 o'clock ஆக போகுது. ஸோ வந்து அதுக்கடுத்து வந்து ஓங்கோல், அதுக்கப்புறம் நெல்லூர், இந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கடுத்து வந்து நம்ம சென்னை சென்ட்ரல் தாங்க. இந்தியன் ரயில்வேஸ் இந்த தண்ணிக்கு எதுனா ஒரு வழி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி வந்து ரொம்ப வேஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க, அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குங்க. அதுதான் அங்கே பாருங்கள், இன்னும் வந்து அன்ரிசர்வ்டு கோச்சில் வந்து நிறைஞ்சு கீழே ஊற்றிட்டு இருக்குது தண்ணி. என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ வந்துங்க பயங்கரமான ஒரு ரிவர் கிராசிங் பண்ண போகிறோம். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இதுதாங்க அந்த ரிவர், கிருஷ்ணா ரிவர்னு சொல்லிட்டு இந்தியாவோட 4th லார்ஜஸ்ட் ரிவருங்க இது. பார்த்துக்கோங்க அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும்ட்டு. கிட்டத்தட்ட இதோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 1400 கிலோமீட்டருங்க இந்த கிருஷ்ணா ரிவரோடது. கிட்டத்தட்ட நம்ம காவேரி ஆறு இருக்குல்ல, அதை விட ஒரு 2 மடங்கு அதிகம்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு பெருசு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. பயங்கரமாக இருக்குங்க ரிவர். இந்த மாதிரி ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ட்ரெயினில் வரணும். விஜயவாடா வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பாருங்கள், அப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. எங்க கிட்ட போய் நிற்கலான்னு பார்க்குறேன், பயங்கரமாக இருக்குது. காலெலாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க நின்னோம்னா. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர் மந்த்லாம் இந்த இடத்துல வந்து தண்ணி வந்துடும். இப்போ சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால தண்ணி இல்லாமல் இருக்குது. ஸ்பீடு அல்லதுங்க, பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்கு இந்த ரிவரில். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு பாருங்களே. அவ்வளோதாங்க, ரிவர் கிராசிங் முடிஞ்சு. ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த மாதிரி ஒரு ரிவர் கிராசிங் நான் என் லைஃப்பில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவருக்கு மேலே 2 பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, நம்ம ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. நம்ம இந்த விஜயவாடா ஸ்டேஷன் தாண்டினதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ரெயினே வந்து ரொம்ப ஃப்ரீ ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து எம்டியாக இருக்குது. நம்ம மேலே இருந்தோம், அப்படியே சும்மா அந்த சைடெலாம் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்ட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 கிலோமீட்டர் இருக்கும் சென்ட்ரல் போகிறதுக்கு. பட் அப்படி இருந்து வந்து பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி விஜயவாடாவில் வந்து இறங்கிடுறாங்க. என்ன தான் ஏசி கோச்னாலும் உள்ளே இருக்கிறத விட இந்த மாதிரி கதவு பக்கத்தில் நின்று அழகாக அப்படியே அந்த ட்ரெயின் ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது அப்படியே அழகாக பார்த்து என்ஜாய் பண்ணுறதே ஒரு சூப்பர் தாங்க. அது எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் டைமு நல்லா காற்று ஜில்லுன்னு அடிக்குது. ஏன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஜெயில் மாதிரி இருக்குங்க. நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன், ஸ்லீப்பர் கோச்சில் வந்துருந்தால் பயங்கர ஃபன்னாக போயிட்டு இருந்திருக்கும். இங்கே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் போரிங்காக போயிட்டுருக்கு.
அதனால் நான் அப்படியே வெளில வந்து சும்மா அப்படியே நின்றுட்டுருக்கேன். ஈவினிங் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால தான் நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏன்னா இப்போ வந்து சிக்னல் அங்கங்கே நிறுத்தி போயிட்டுருக்காங்க. நம்ம லாஸ்ட்டாக விஜயவாடாவில் நின்னது தான். அதுக்கடுத்து வந்து இப்போ ஓங்கோல் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில, அந்த ஸ்டாப்புக்கு தான் போயிட்டுருக்கோம். அதுக்கடுத்து நெல்லூர். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் ஈவினிங் டைம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதுனால தான் நான் நிற்கிறேன். யாருமே இந்த இடத்துலலாம் வந்து நிற்காதீங்க. ஸோ அது ஒன்று தாங்க. ஒரு வழியாக எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிச்சாச்சுங்க. சென்னை வந்து சேர்ந்தாச்சு. நெல்லூர்லாம் காட்டுறேன்னு சொன்னேன், பயங்கரமாக தூங்கியாச்சு. சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் உங்களுக்கு வெளில போய்ட்டு என்னங்கிறத சொல்கிறேன். வந்தாச்சுங்க சென்னை சென்ட்ரலுக்கு. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் ட்ராவலு. ஃபைனலி நம்ம எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து முடிச்சாச்சுங்க. ஒரு 15 நாள் பயங்கரமான ராஜஸ்தான் ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்தாச்சு. முந்தின எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ராஜஸ்தானோட வில்லேஜ் ஏரியா, அவங்களோட டெசர்ட் ஏரியா, ஒட்டகம் மேய்க்கிறவங்களோட வீடு எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப டீப்பாக நம்ம இறங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு சீரீஸில் இன்னொரு ட்ரிப்பில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம நொமாடிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் எங்களால் இந்த மாதிரி ட்ரிப்ஸ்லாம் அடிக்கடி போக முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 முக்கியங்க. அப்புறம் நம்ம அடுத்து எங்கே போகலாம் அப்படிங்கிறதையும் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல போகிற இடத்துக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னால் அடுத்தடுத்த இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஓகேங்க, அடுத்த சீரீஸை சந்திக்கலாம். நான் அப்படியே லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி எங்கள் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படியே இந்த சென்னை சென்ட்ரலுக்கு பாய் சொல்லிவிட்டு இந்த ராஜஸ்தான் சீரீஸை எண்ட் பண்ணிக்கலாம்.